ஹலோ மைக் செக். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப நாளில் இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1 இயர்ஸ் மேலே இருக்கும். ஒரு 2 months 3 months முன்னாடி வீடியோ போடணும் நினச்சி இருந்தேன், லாஸ்ட்டில் போடலை. ரெகுலராக வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு பிரேக் மாதிரி நான் எடுத்திருந்தேன். இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னையை பொறுத்தளவு அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் இருக்குமே தவிர அதில் ஒரு மிடிலும் இருக்காது, ஒரு எண்டிங் இருக்காது. அது வந்து அந்த ஸ்டார்டிங் அப்புறம் என்ன ஆகுது அது ஆகுதுன்னு தெரியாது. என் கூட இருக்கிற பேருக்கு புரியும், கொஞ்சம் பேருக்கு புரியும் என்ன சொல்ல வரான் அப்படின்னு. என்கிட்ட லாஸ்ட்டாக ஒரு 1 year வந்த கொஸ்டின் என்னென்னா, என்ன மாமே யூடியூப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், என்ன ஆச்சு, வீடியோ பண்ணுறியா இல்லையா? எனக்கு அவங்கள்ட வேறு யாரும் கேட்க மாட்டாங்க, க்ளோஸ் சர்க்கிளில் உள்ளவங்க, நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சி கேட்கக்கூடிய கொஞ்சம் பேர். அவங்க தான் என்ன யூடியூப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு. ஒரே இடத்துல இருந்து பேச வேண்டாம், எதுக்குன்னா உங்கள்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. நம்ம ஒன்று பண்ணுவோம், காலாரம் நடந்துக்கிட்டே என்ன எதுங்கிறத நம்ம பேசிக்கிடுவோம், பார்க்கலாம். எல்லோரும் அப்படியே தான் இருக்கீங்களா? சரி வாங்க, நீ வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. அப்படியே நிறைய பேச வேண்டியது இருக்குது, போயிட்டே பேசுவோம். சரி, அப்படியே உங்கள்கிட்ட கொஞ்சம் காலாரம் நடந்துகிட்டே பேசுகிறேன். எனக்கு சம்டைம்ஸ் தோணும் நான் எதுக்கு இவ்வளோ சோம்பேறியாக இருக்கேன் அப்படின்னு. ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிக்கும் போது அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, லைக் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு யூடியூப் வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஏதாச்சும் ஒன்று சம்திங் நீங்கள் நியூவாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் வருவீங்க. அதில் லைக் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கவே செய்யாது. அதே போல் தான் எனக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தேன் பப்ஜியில். நம்ம அந்த கொரோனா டைமில் நிறைய பேருக்கு தெரியும், அந்த டைம் பப்ஜி விளாண்டவங்களுக்குலாம் தெரியும். அந்த டைம் நான் லைவ்லாம் போட்டுட்டு இருந்தேன். அதில் கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டு சேம், அதில் கொடுத்த கன்சிஸ்டன்சியாக நான் வீடியோ போட்டு எனக்கு இதில் முடியல. எதுக்குன்னா எல்லாம் நான் இப்போ சொன்னதான், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அதுக்கு பிறகு ஒழுங்காக ரெகுலராக வீடியோ பண்ண முடியாதது, அதுக்கு எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற விஷயம் பார்த்தா அது மட்டும்தான். என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். இது வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக சொல்ல முடியுமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. என்னோடய லைஃப்பில் உள்ளது சில பேருக்கு யூஸ் ஆனால் ஆகலாம். அந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதனால நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த விஷயம் கூட நான் வீட்டில் கூட ஷேர் பண்ணது கிடையாது. நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் இந்த 1 yearல அப்படின்னு நான் வீட்டில் கூட ஷேர் பண்ணது கிடையாது. உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஸ்டார்டிங்கில் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது iPhone 11, அதாவது இந்த ஒரு மொபைல் தான். இப்போ அது ரொம்ப அடி வாங்கிட்டு எடுத்து 5 years மேலே 5 yearsலாம் ஆகுது. இந்த மொபைலில் தான் நான் வீடியோவும் ஷூட் பண்ணி எடிட்டும் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு ஒரு சுச்சுவேஷன் மேலே ரொம்ப கஷ்டமாக போயிட்டு, எதுக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக லேக் ஆகும், திருநாப்பில் ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும், வீடியோ குவாலிட்டி இருக்காது, நெக்ஸ்ட் எடிட் பண்ண முடியாது, எடிட் பண்ணால் ஃபைல் வந்து லோட் ஆகாது, ஃபுல்லாக ஸ்டோரேஜ் இருக்கும், எதுவுமே டிலீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். எதுக்குன்னா 5 years யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதனால் எனக்கு அதெல்லாம் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ண முடியல. இந்த மொபைலில் எனக்கு கண்டினியூவாக வீடியோவும் எடுக்க முடியல, அதான் எனக்கு பெரிய ரீசன். ஆனால் எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு இதுக்கு ஆல்டர்னேட்டாக மொபைல் எடுக்கிறதுக்கு எனக்கு முடியல. எதுக்குன்னா அந்த டைம் எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அதிகமாக இருந்துச்சு, எந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டி வீடியோஸ் போடணும், குவாலிட்டியாக வீடியோஸும் இருக்கணும், சேம் டைம் எடிட்டிங் எல்லாமே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி அந்த டைமே நான் யோசிச்சனால நான் என்ன பண்ணிட்டோம்னா, அந்த டைம் நான் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். மொபைல் இதே இருக்கட்டும், இது வந்து நம்ம நார்மலாக யூஸ்க்காக தானே வச்சுருப்போம், மொபைல் இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வாங்கலாம். ஆனால் கூட கேமரா எடுத்தாச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக லேப்டாப்பும் வேணும். அப்போ தான் நான் சரி மொபைலே என்னால் மாற்ற முடியல, அதே டைம் நான் எப்படி கேமராவும் லேப்டாப்பும் வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ள. உங்களுக்கு தோணலாம், நீ வீடியோவே போடல, உனக்கு இதெல்லாம் தேவையா? எனக்கும் தோணுச்சு, ஒரு லாஸ்ட் ஒரு 4 to 5 months தோணுச்சு. இப்போ நான் சொல்கிறேன் என்னாச்சு அப்படின்னு. லாஸ்ட் இந்த 1 yearல நான் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டேன் கேமரா லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு. அப்போ கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தேன். என்ன பண்ணிட்டேன்னா, நான் எடுத்த 2மே இஎம்ஐயில் தான் எடுத்தேன். இன்னொரு இஎம்ஐ அதுக்கும் போயிட்டு தான் இருக்குது. எதுக்குன்னா ரெடி கேஷ் கொடுத்து எடுக்க முடியாது, நம்மளுக்கு உடனே வேணும். ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கணும்னா கூட 2 வருஷம் ஆயிரும். அதனால் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் காசு இருந்துச்சு. அப்போ நான் அதை வச்சு லேப்டாப் ஃபஸ்ட்டே வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இனி கேமரா வாங்குறதுக்கு பைசா வேணும். இன்னொன்று என்னென்னா இஎம்ஐ சேம் டைமில் பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஏதாவது ஒரு ஒர்க் போகணும் கண்டிப்பாக, ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன ஒர்க் போகணும் அப்படின்ட்டு தான் நான் கேட்குறேன். ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு இந்த டைல்ஸ்லாம் போடுவாங்க தெரியுமா, வீட்டுக்கு இப்போ புதுசாக வந்து டைல்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, கொத்தனார் வேலை மாதிரி. கொத்தனார் வேலை தான் அது. கொத்தனார் வந்து கொஞ்சம் ஹெவி, இது அதுலேருந்து கொஞ்சம் கம்மி. நான் கேட்டேன், எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. அது வந்து கொஞ்சம் ஹெவி, கொத்தனார் வேலை வந்து கொஞ்சம் ஹெவியான வேலை, அதுலேருந்து கொஞ்சம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி. அப்போ நான் அதை நம்பிட்டு போயிட்டேன்.
போய் 2 நாள் போனேன் நினைக்கிறேன் அந்த வேலைக்கு. அப்போ நான் அதை கேட்டுட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நாங்கள் போயிட்டேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் என்னடா வேலை, நம்ம பார்த்ததெல்லாம் வேலையே கிடையாது, இங்கே வந்து நான் பார்த்தேன் தெரியுமா, அதான் வேலை. எதுக்குன்னா அவ்வளோ வெளியேருந்து பார்க்கும்போது சீரியஸாக ஈஸி மாதிரி, ரொம்ப ஈஸி, நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஆனால் அந்த வேலையை நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்லுறதுக்குன்னா ஒவ்வொரு செகண்டுமே நான் யோசித்தேன். காலைல 9 மணிக்கு போனேன் அப்படின்னா ஒரு 11 மணிக்கே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்போ இந்த வேலை முடியும் அப்படின்னு. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. கையெல்லாம் ஈவினிங் அந்த வேலை முடிஞ்சு ஈவினிங் ஆகும்போது கை ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் அலர்ஜி அந்த எரிச்சலா ஏதோ ஒன்று வரும், அதெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு கையில் ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேஷனாக இருந்துச்சு கை ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் நான் 2ஆவது நாளும் யோசிக்க போகணுமா வேண்டாமா அப்படின்னு. சரி போனால் கரெக்டாக இருக்கும், சரி போவோம் அப்படின்னு சொல்லி 2ஆவது நாளும் மறுபடியும் போகிறேன். அங்கே போய் வேலை பார்க்கேன். அப்படியே போகுது. சரி அதில் கொஞ்சம் பைசா கிடச்சிது. மே மாதத்துக்கு அப்புறம் எங்கள் ஊரில் ஹார்பர் சீசன் வரும், போட்லாம் போகும். அதுக்கு வந்து நான் போட்டில் கணக்காப்பிள்ளையாக இருந்தேன். அப்போ அதுவும் எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 ஹவர்ஸ் தூங்கலாம். நைட்டு ஒர்க்லாம் முடியாதுக்கு 1 மணி 2 மணி ஆகும். அதுக்கப்புறம் அகைன் 4 மணிக்கு மறுபடியும் போட்லாம் கடலுக்கு மறுபடியும் அனுப்பிவிடணும். இங்கே ஹார்பர் சைட்லலாம் இந்த மாதிரி தான். போட்டு நைட்டே கடலுக்கு போயிட்டு அடுத்த நாள் நைட்டு வந்துடும், கரையாக வந்துடும். அதுக்கப்புறம் அதை மீனெல்லாம் விற்றுட்டு மறுபடியும் அடுத்த நாள் போட்டில் ஆட்களெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி அந்த மாதிரி தான் வேலை ஃபுல்லாகவுமே இருக்கும். இதை நான் கண்டினியூஸ் 4 மந்த்ஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். 4 மந்த்ஸாக பண்ணால் அப்படி தான் நம்மளுக்கு கேமராவும் எடுக்க முடியும், சேம் டைம் இஎம்ஐயும் கட்ட முடியும். ஏதாச்சும் ஒன்று பண்ணி இஎம்ஐயும் கட்ட முடியும். அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக சரி இதெல்லாம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஹார்பர் அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படி இப்படின்லாம், ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு இல்லை, ட்ரேடிங் மாதிரி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு நிறைய ஏமாந்துருக்கேன். நம்மளுக்கு தெரிஞ்சது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் பைசா இது பண்ணி கேமராவும் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இதுக்கு இஎம்ஐ, 2க்கும் இஎம்ஐ வச்சு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஹார்பரில் ஃபுல்லாகவே டோட்டலாகவே ஒர்க்கு முடிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் கம்பெனிக்கும் கணக்கில் தான் போயிட்டு இருந்தேன். அப்படி சுற்றி முற்றி அப்படியே ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதுக்கு இஎம்ஐ பே பண்ணி நம்ம நினச்ச மாதிரி எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, இந்த லாஸ்ட் இந்த 1 இயர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எதுக்குன்னா கண்டிப்பாக இதை நான் வாங்கி ஆகணும், சேம் டைம் வந்து நான் வீடியோவும் பண்ணி ஆகணும்னா அதை நான் மைண்டில் வச்சு தான் ஃபுல்லாகவே எல்லாமே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் உங்கள்கிட்ட என்ன விஷயம் கன்வே பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக கன்வே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் வீடியோ. நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிருப்பேன், ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிருப்பேன். எதுக்குன்னா நான் என்ன பண்ணேன் எதுக்காண்டி இவ்வளோ நாள் வீடியோ போடல, என்ன பர்பஸ்க்காக, அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்பட்டேன். அதனால தான் அப்பப்போ கிளிப்ஸுமே நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற கிளிப்ஸுமே நான் வச்சுருந்தேன். அதை வச்சு இப்போ நான் வீடியோவும் எடிட் பண்ணி போட்டிருப்பேன். எனக்கு இவ்வளோத்துக்கும் போதும். இதை பற்றி ரொம்ப பேச வேண்டிய விஷயமும் கிடையாது. இது நான் எதுக்கு இந்த வீடியோவுமே போடுறேன் அப்படின்னா நான் இதுக்கு ஒரு ரெகுலராக வீடியோஸ் போட போகிறேன். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்டையுமே இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் ப்ராப்பராக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். வேறு அவ்வளோதான். நான் எதுக்காக இவ்வளோ நாள் பிரேக் எடுத்திருந்தேனோ அந்த விஷயத்தையுமே நான் அச்சீவ் பண்ணிட்டேன். கேமரா எடுத்துட்டேன், லேப்டாப் எடுத்துட்டேன், மைக்குமே எடுத்துட்டேன். அதனால் இதுக்கப்புறம் எனக்கு வந்து பெருசாக எடுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஒரு பிகினிங் லெவலுக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இனி நம்ம ரெகுலராக உள்ள வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.